Hello everyone, this is Nivetha from Tetra HTML சீரிஸோட லாஸ்ட் கிளாஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு நியான் எஃபெக்ட்ல ஒரு சிம்பிள் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணலாம் HTML அண்ட் CSS மட்டும் கம்பைன் பண்ணி அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்துட்டு டெஸ்க்டாப்ல போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் file.html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் பண்ணேன் இல்லையா, ஜஸ்ட் வந்து எக்ஸ்கிளமேஷன் மார்க் போட்டு என்டர் கொடுத்தோம்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல டாக் டைப் HTML அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்றது ஒரு HTML டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரௌசர் எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். HTML lang n அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. லாங்னா லாங்குவேஜ், EN அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்க. நம்ம வெப்சைட்டோட பிரைமரி லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இல்ல மெட்டா கேசட் UTF-8 இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம ப்ரௌசருக்கு தெரியாத ஏதாவது ஒரு லாங்குவேஜ், ஏதாவது தமிழ் ஆல்பபெட்ஸோ இல்ல ஏதாவது ஒரு கேரக்டர்ஸோ கொடுக்குறோம்னா அது எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த டிவைஸ்ல ஓபன் பண்ணாலும் வெப்சைட் வந்து அந்த டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி வியூ ஆகணும். அதுக்காக வித் ஈக்குவல் டு டிவைஸ் வித். இன்கேஸ் ஏதாவது போனா இருந்தாலும் சரி, இல்ல வந்து லேப்பா இருந்தாலும் சரி, இல்ல அதை விட பெரிய டிவைஸ் எதுவா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்காக. இனிஷியல் ஸ்கேல் ஈக்குவல் டு 1.0 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு கீழே மினிமைஸ் ஆகக்கூடாது. இனிஷியலா ஸ்டார்டிங் ஸ்கேல் வந்து இதுதான். ஒரு சில வெப்சைட் ஓப்பன் ஆகல ரொம்ப ஜூம் அவுட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஆகாம இருக்கிறதுக்காக இது கொடுக்குறோம். இப்ப இந்த டைட்டில்ல வந்துட்டு நான் மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓகே, ஹெட் டேக் ஓவர். இப்போ வந்து பாடி பார்ட் பார்க்கலாம். பாடி பார்ட்ல நான் வந்து ஒரு நேவ் பார் கிரியேட் பண்றேன். நேவ் பார்னா வேற எதுவுமே இல்லை, நேவிகேஷன் பார். நம்ம எந்த வெப்சைட் போனாலும் மேல இருக்கும் ஹோம், ஃபியூச்சர்ஸ், கான்டாக்ட் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா. நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு அந்த மாதிரி ஒரு நேவ் பார் வந்து செட் பண்ணலாம். அதுக்கு கீழே நான் ஒரு H2 டேக் கொடுக்குறேன். இதுல வந்து என்னோட நேம் கொடுக்குறேன். இதுக்கு கீழே நான் இந்த நேம் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, இது வந்து ஒரு டைப்போகிராஃபி லோகோ மாதிரி நான் கொடுக்க போறேன். எனக்கு வந்து அந்த நேம் பார்ல லெஃப்ட் சைடு வந்துட்டு இந்த என்னோட நேம் வந்துடணும். ரைட் சைடு வந்து இந்த ஹோம் ஃபியூச்சர்ஸ் நம்ம என்னெல்லாம் கொடுக்க போறோமோ அதெல்லாம் இருக்கணும், அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம். அதுக்காக இதுக்கு கீழே வந்து நான் ஒரு டிவிஷன் கிரியேட் பண்றேன். அந்த டிவிஷன்ல தான் அது இருக்க போகுது. அந்த டிவிஷன்ல வந்துட்டு ஒரு கிளாஸ் கொடுத்துடலாமா, நான் கால் பண்றதுக்கு ஈஸியா. நேவ் லிங்க் அப்படின்னு கொடுக்குறேன். அதையும் நான் சொல்றேன். இதுக்கு கீழே ஆங்கர் டேக், இந்த இடத்துல ஹோம் அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்ப இந்த ஹேஷ் ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, இது வந்து ஒரு ஐடி. அதை வந்து கீழே கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆங்கர் டேக் மேல நேவிகேஷன் பார்ல வரது பண்ணிடலாம். இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட். இங்க வந்து அபவுட் கொடுக்குறேன். இங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துடலாம். இங்கே கான்டாக்ட் 4004 போதும். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணு. ஓகே, இப்போ ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அது செப்பரேட்டா டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இந்த டைப்போகிராஃபி லோகோ, இது வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல நீங்க ஒரு இமேஜ் கூட வைக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு டைப்போகிராஃபி மாதிரி கொடுத்துருக்கேன்.
ஓகே, அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் எல்லாம் செப்பரேட்டா கிரியேட் பண்ணலாமா? ஹோம், அபவுட், எக்ஸ்பீரியன்ஸ், கான்டாக்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணலாமா? நேபருக்கு கீழே நான் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹோம் கிரியேட் பண்றேன். அதை வந்து ஒரு செப்பரேட் செக்ஷனா நான் கிரியேட் பண்றேன். ஐடி இப்பதான் வந்து நான் இந்த ஹோமே கிரியேட் பண்ண போறேன். இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஐடியை நான் இப்பதான் கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் ஹோம், ஐடி நேம் சேமா இருக்கணும். ஓகே, இந்த செக்ஷனுக்குள்ள நம்ம கொடுக்குற கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம். நான் இதுக்குள்ள ஒரு டிவிஷன் போடுறேன். டிவிஷன் இல்லாம கூட கொடுக்கலாம். இல்லை H2 ஹெட்டிங் எல்லாமே H2ல வச்சுக்கணும். வந்து நான் ஜஸ்ட் ஹாய் ஐம் நிவேதா அப்படின்னு கொடுத்து இந்த எக்ஸ்கிளமேஷன் கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஒரு பேராகிராஃப் டேக் மாதிரி கொடுக்குறேன். வெல்கம் டு மை போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்னு போட்டு இந்த டிவிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. போதும், ஹோம் கண்டென்ட்டுக்கு இவ்வளவு போதும். ஓகே, இங்க இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட். இந்த இடத்துல நான் அபவுட் செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாத்து அபவுட் அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல ஒரு லென்த்தான பேராகிராஃப் மாதிரி கொடுக்கலாம். I will clean efficient and fast web solutions. அப்புறம் ஒரு இன்னும் கூட கொஞ்சம் லென்த்தா கொடுக்கலாம். ஒரு BR கொடுத்துட்டு கொடுக்கலாம். I'm passionate about creating websites. அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த ஹோம் எடுத்துட்டு நான் இங்க அபவுட் மாத்திடுறேன். அதே ப்ராசஸ் தான் மறுபடியும் ரிப்பீட். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் மாற்றேன். ஓகே, இப்போ இந்த இடத்த எகெயின் ஹெட்டிங் வரணும் இல்லையா, அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் போடுறேன். இப்போ இதுக்கு கீழே ஒரு டிவிஷன் ஓபன் பண்றேன். அந்த டிவிஷனுக்குள்ள என் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இதுல வந்துட்டு என்னோட ரோல் நான் கொடுக்குறேன். சும்மா சாம்பிள். அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் டேக், அதுல வந்துட்டு கம்பெனி நேம் கொடுத்து, அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் டேக், அதுல வந்து இயர். ஓகே, இதே மாதிரி இன்னொரு டிவிஷன் நான் கிரியேட் பண்றேன். இதுல வந்து சீனியர் ப்ரோக்ராமர் நான் மாத்திடுறேன். இதுல வந்து டிசிஎஸ் மாத்திடுறேன். இங்க 2023 to 2026. ஓகே, அதுக்கு அடுத்த இன்னொரு செக்ஷன் போடணும். இங்க வந்துட்டு கான்டாக்ட் கொடுத்து, கான்டாக்ட் வந்து நீங்க ஒரு ஃபூட்டரா கூட கொடுக்கலாம். நான் இப்படியே கொடுக்குறேன்.
ப்ளீஸ் ட்ராப் அ மெயில் அப்படின்னு கொடுக்கணும். ஆமா. இங்கே ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். ஓகே. இப்போ எல்லா செக்ஷனுமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம வெப்சைட்ல என்னென்ன கண்டென்ட் கொண்டு வரணுமோ அது எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. என்கிட்ட எல்லாமே வந்துருச்சு. இப்ப பாருங்க, நான் ஹோம் கிளிக் பண்றேன். ஹோமுக்கு மூவ் ஆகுதா? அபவுட் ஸ்க்ரோல் ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ் கான்டாக்ட் ஸ்க்ரோல் ஆகுதா? இப்படிதான் ஒர்க் ஆகும். அது என்னன்னா நம்ம நேவ் பார்ல ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா கால் பண்ணிருக்கோம். அந்த ஐடியோட செக்ஷன்ல என்ன இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கீழே கிரியேட் பண்ணிருக்கோம். சோ நம்ம இங்க கிளிக் பண்ணும்போது இப்ப ஹோம் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா அதோட ஐடியோட செக்ஷன் இதுதான். அது வந்து டிஸ்பிளே ஆகுது. ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு இதை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.